கிறிஸ்தவ வாழ்வும் பரிசுத்தமும் இவை இரண்டும் பிரிக்க முடியாதவை. ஆவிக்குரிய வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே ஆண்டவரோடு நெருங்கி உறவாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே. ஆனால் எப்படி விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாதோ அதுபோல பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்பதுதான் தேவனின் வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தரும் பாடம். பரிசுத்தம் என்றால் என்ன? சுருங்கக்கூறின் பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்வை குறிக்கிறது. பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்தும் பொல்லாப்பாய் தோன்றுகிற யாவற்றிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விலகி வாழ்வதே ஆகும். வேறு விதமாக சொன்னால் மனிதனை தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரிக்கக்கூடிய எதுவாயினும் அது பாவமே. மேலும் பரிசுத்தம் என்பது பிரகாசத்தை குறிக்கிறது. ஏனெனில் அந்தகாரமான எல்லாவற்றிலிருந்தும் ஒருவன் விலகி இருக்கும்போது இயல்பாகவே அவனை ஒளி சூழ்ந்து கொள்கிறது. தேவனின் பரிசுத்தமும் மனிதனின் பரிசுத்தமும். தேவனின் பரிசுத்தம் அவரின் இயல்பான பண்பாகும். அவரிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு குணாதிசயம். தேவன் என்றாலே பரிசுத்தம். ஆனால் மனிதனின் பரிசுத்தம் இயல்பானது அல்ல. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். சங்கீதம் 51:5. நிர்பந்தமான மனுஷன் நான், இதிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். போன்ற வசனங்கள் இதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. ஆனாலும் பரிசுத்தம் மனிதனுக்கு தூரமானது ஒன்றும் அல்ல. அவன் வாஞ்சையோடு தேவனை நெருங்கும் போது அவரோடு உள்ள உறவு கொள்ள மனப்பூர்வமாக பிரயாசப்படும் போது தமது சாயலில் படைத்த மனிதனுக்கு தமது பரிசுத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு நம் தேவன் நம் மத்தியில் பரிசுத்தத்தில் செயல்படுகிறார். தேவன் பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் என்பது வாழ்வின் பிரிக்க முடியாத பகுதியாக விளங்குகிறது. நம் வேதம் இதைத்தான் கற்பிக்கிறது. கிறிஸ்தவம் ஒரு மதமல்ல என்பதும் அது கிறிஸ்துவோடு கொள்ளும் உறவையும் சுட்டி காட்டுகிறது என்பதும் நமக்கு தெரியும். கிறிஸ்தவன் என்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், தேவனின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியில் நடப்பவன், அவரின் கிருபையால் அங்கீகரிக்கப்பட்டவன், தேவனின் செயல்படுத்தும் பிரசன்னத்தை அவன் பரிசுத்தத்தை செயல்பாட்டில் காட்டுகிறவன். கிறிஸ்தவனின் வாழ்வும் பரிசுத்தமும் மீனின் வாழ்வும் நீரும் போன்றது. பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது தவிர்ப்பதற்கு காரணம் நாமே நமக்கு ஏற்படுத்தி கொண்ட சாக்கு போக்கான சிந்தனைகளே என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன சாக்கு போக்குகள்? முதலாவது, பொய்யான சாக்கு போக்குகள். பரிசுத்தம் சாத்தியமற்றது என்பது முதலாவது. இந்த சிந்தனை தேவனுடைய ஞானத்தை கேள்விக்குள்ளாக்கிறது. தேவன் நம்மை படைத்தவர், ஞானம் உள்ளவர், நம்மை புரிந்து கொண்டவர். மனிதன் செய்ய முடியாத ஒன்றை அவர் ஒருபோதும் கட்டளையாக கொடுப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆதியாகமம் 6:9. யோபு எல்லார் மத்தியிலும் நீதிமானாய் இருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆகையால் மனிதன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது சாத்தியமே. இரண்டாவது சாக்கு போக்கு என்னன்னா, பரிசுத்தம் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வரம் என்று நாம் நினைக்கிறோம். பரிசுத்தம் எல்லாருக்கும் அமையாது. இது உண்மையானால் எப்படி பரிசுத்த பவுல், பரிசுத்த மத்தேயு, பரிசுத்த மார்க்கு, லூக்கா, பரிசுத்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற ஆயிரம் மனிதர்களால் இது எப்படி முடிந்தது? எல்லா கிறிஸ்தவர்களும் பரிசுத்தவான்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சிந்திய இரத்தம் இந்த திட்டத்தை சாத்தியமாக்குகிறது. பரிசுத்த பவுல் ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள் பூரணப்பட பாடுபடுகிறேன் என்கிறார். நானும் பரிசுத்தம் பெற வேண்டும் என்கிற ஆசை நம்மிடம் காணப்படுகிறதா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை மக்களுக்கு பரிசுத்தவான்கள் என்ற பெயரும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் பரிசுத்தம் வாஞ்சிக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அது சாத்தியமே. மூன்றாவது, பரிசுத்தம் ஒருவன் செய்யும் தொழிலை பொறுத்ததே இருக்கிறது என்று நாம் பொய்யான சாக்கு போக்கு சொல்கிறோம். ஊழியக்காரனுக்கு அல்லது போதகருக்கு அது தேவைதான். ஆனால் கட்டிடம் கட்டும் கான்ட்ராக்டருக்கும் இறைச்சி கடைக்காரருக்கும் ஒரு வியாபாரத்தை தொழிலாக செய்கிறவனுக்கும் பொதுவாக பரிசுத்தம் சாத்தியமாகிறதில்லை.
ஆனால் எந்த தொழில் செய்தாலும் அதில் அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருப்பதே ஆண்டவரின் எதிர்பார்ப்பு. நமது ஆண்டவர் ஒரு தச்சனாய் இருந்தார். அவரிடம் பரிசுத்தம் காணப்படவில்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கும் எதிலும் பரிசுத்தம் என்பதை குதிரைகளின் மணிகளில் பரிசுத்தம், ஆலயத்தில் உள்ள பானைகளில் பரிசுத்தம், சமையல் பாத்திரங்களில் பரிசுத்தம் என்கிற வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. சகரியா 14:20 இந்த வசனங்களில் வாசிக்கலாம். அடுத்ததாக, பரிசுத்தம் அவரவர் வாழ்கிற சூழ்நிலையை பொறுத்தே அமையும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த எண்ணம் நம்மில் இருப்பதால் தான் என் சூழ்நிலையில் இருந்திருந்தால் நீங்களும் இந்த பாவத்தை செய்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ள முயல்கிறோம். இதற்கு வேதம் நம்முன் வைக்கும் கேள்வி, யோசேப்பு கடுமையான பாவம் செய்ய பலவந்தம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை கர்த்தருக்குள் காத்து கொள்ளவில்லையா? வாலிபனாகிய தானியேல் தம்முன் ருசிகரமான மாம்சமும் மதுவும் இருந்தும் உணவினால் தன்னை தீட்டிப்படுத்தி கொள்ளாமல் காத்து கொள்ளவில்லையா? எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவனோடு இருந்தால் அவனால் முடியாதது என்று ஒன்று உண்டோ? ஒரு கிறிஸ்தவன் எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து, பரிசுத்தம் நம் வாழ்வை மகிழ்ச்சியற்றதாய் மாற்றிவிடும். நம்ம பரிசுத்தமாக இருக்கும் நினச்சோம்னா நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது என்று நாம் சாக்கு போக்கு சொல்கிறோம். பரிசுத்தமாக இருக்கும்போது எந்த ஆசாபாசங்களில் இருந்தும் விலக வேண்டி இருப்பதால் எப்போதும் நீண்ட முகத்துடன் சந்தோஷம் இல்லாமல் இருக்க நேரிடும். ஆனால் இது முற்றிலும் தவறான சிந்தனை. எல்லாம் என்ன நினைக்கிறோம், இப்படி எல்லா ஆசாபாசங்கள் சிற்றின்பங்களை எல்லாம் அனுபவிக்காட்டி நம்ம துக்கமாக தான் இருக்க நேரிடும் என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் இது தவறான சிந்தனை. சரியாக சொன்னால் பரிசுத்த வாழ்க்கை பரவசமான வாழ்க்கை. பரவசம் எல்லாம் பரிசுத்தமாகாது, ஆனால் பரிசுத்தமான எதுவும் பரவசத்தை தரும். ஆனால் நம்ம பரிசுத்தமாக ஜீவித்தோம்னா நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். யோபு 17:9. பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைவான். நீதிமொழிகள் 4:18. தைரியத்தின் மேல் தைரியமாக இருப்பான். நீதிமொழிகள் 28:1. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். பலத்தின் மேல் பலம், பிரகாசத்தின் மேல் பிரகாசம், தைரியத்தின் மேல் தைரியம் எல்லாமே மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தானே. பரிசுத்தம் பரவசத்தை கொடுக்காது, பரவசத்தை கெடுக்காது. நம்முடைய சந்தோஷத்தை அது ஒருபோதும் கெடுக்காது, அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஹோலி பர்சன் இஸ் அ ஜாலி பர்சன். அதனால பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டு ஆனந்த சத்தத்தோட கெம்பீரிப்பார்கள் என்று நாம் வேத வசனங்களிலே வாசிக்கிறோம். அதனால பரிசுத்தம் நமக்கு துக்கத்தை தராது, அது எதை தரும்? நல்ல என்றென்றும் ஒரு அழியாத சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அதனால பரிசுத்தம் என்பது நமக்கு தேவை. அதை வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொண்டோம்னா இந்த சந்தோஷத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கலாம். அடுத்தது, பரிசுத்தம் தேவனின் செயல். நாம் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். நாம் பரிசுத்தமாக இருந்தால் அதற்கு தேவனே காரணம், தேவன்தான் காரணம். யார் மேலே கிருபையாக இருக்க சுத்தமாக இருக்கனோ, யார் மேலே தயவாய் இருக்க சுத்தமாக இருக்கோ அவன் மேல் தயவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதனால் என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்தம் இருந்தால் அது தேவன்தான் காரணம், நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் அதற்கும் தேவன்தான் காரணம் என்று சொல்ல முற்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஓசியா 10:12 படி கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்த்திக்க பண்ணு மட்டும் நீதிக்கு ஒத்ததாய் விதையுங்கள். கர்த்தர் நீதியை மழையாய் பொழிய பண்ணுவார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவர் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவார். நாம் பரிசுத்தம் உள்ள கிறிஸ்தவர்களாகி வாழ பரிசுத்த பவுல் கிருபையையும் யாக்கோபு செயல்களையும் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் சரியாக சொன்னால் இரண்டையும் சார்ந்து வாழ்வதே தெய்வ சித்தம். இப்படி பரிசுத்தமாய் வாழ கர்த்தரின் கிருபை தேவை, மனிதனின் செயல்பாடும் அவசியம். கர்த்தரின் கிருபையை பற்றி கொண்டு அவருக்கு ஏற்ற செயல்களை செய்து பரிசுத்தமாய் வாழ்வோம். அப்படி செய்வதன் மூலம் நம்மை குறித்த
அவருடைய மேலான சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். மே காட் ஹெல்ப் அஸ். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தத்தை வாஞ்சிப்போமாக. அப்பொழுதுதான் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளும்படியாக தான் தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம். ஆகையினால பரிசுத்தம் என்பது சாத்தியம். நாம் வாஞ்சித்தோம்னா கர்த்தர் அதை நமக்கு தருவார். தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக.